மண்ணை பொறுத்தளவு ஐயா எல்லா பயிரும் வரும். எல்லா பயிரும், அதாவது முருங்கையாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், எலுமிச்சையாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், மரப்பயிர்களாக இருக்கட்டும், மலைவேம்பாக இருக்கட்டும், எல்லாமே இந்த மண்ணுக்கு வரும். இந்த மலைவேம்பனை மேக்சிமம் நீங்கள் வந்து தோட்டத்துக்குள்ளே, ஏன்னா இது ஒரு 30 வருஷம் மரத்தினால உள்ளே போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் தென்னங்கண்ணை இதையும் போட்டுக்கிட்டு தென்னங்கண்ணும் போட்டேன்னு சொன்னால் இந்த மலைவேம்பை நீங்கள் 5 வருஷத்தில் வெட்டினீன்னு சொன்னால் அடுத்து தென்னங்கன்று வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் தான் வளருமா? ஆமாம், ஏன்னா நிழல் விழுந்தால் தென்னை மரம் ப்ராப்பராக பெருசாக வளராது. அப்போ நீங்கள் மலைவேம்பை 5 வருஷத்துக்குள்ளே வெட்டணும். ஆமாம், 5 வருஷம் தான். 5 வருஷம் வெட்டின்னு சொன்னால் ஐயா மலைவேம்பு வந்து தென்னைக்குள்ள ஊடு பயிராக போடுறதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நம்ம தென்னை இதுக்குள்ளே வந்து தென்னை கொண்டு கொஞ்சம் வைக்கலான்னு வச்சுருக்கோம். ஆமாம், இதுக்கு மலைவேம்பெல்லாம் வைக்கிறது நல்லது ஐயா. மலைவேம்பு வந்து தென்னைக்குள்ள ஊடு பயிராக போடுறதுன்னா நல்ல ஐடியா. ஏன்னா மலைவேம்பு இன்னைக்கு டன்னு வந்து 5500 to 7500 ரூபா போகுது.